Hi guys, நீங்கள் பார்த்துட்டு ஜே டெக்னாலஜி. இப்போ நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க மொபைலில் ஃப்ளாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி ஒவ்வொரு மொபைல்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையில் பண்ணுறோம். முறையில் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். பட் ஒவ்வொரு மொபைலுக்கும் என்னாட்டையும் போட முடியாது. ஏன்னா மொபைல் பல டைப்ஸ் இருக்குது. ஸோ காமனாக இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எப்படி வந்து ஒரு மொபைலை ஃப்ளாஷ் பண்ணணுங்கிற ஒரு ஸ்டெப்பை நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஈஸியாக நீங்கள் கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளைவும் பண்ணுறேன். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக எப்படி ஒரு மொபைலை பக்காவாக ஃப்ளாஷ் பண்ணலாம், ஆண்ட்ராய்டு மொபைலை ஓகேவா, iOS வந்து தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு மாதிரி. பட் ஆண்ட்ராய்டு எல்லா மொபைலையும் எப்படி பண்ணலாம் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ மொபைலை ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு 4 விஷயம் இருக்குது. அதில் 3 விஷயம் என்னென்னா, அந்த 3 ஒரு சாஃப்ட்வேர் தான். ஒன்று வந்து அதை ஆன் பண்ணுற மோடு. இதில் அந்த 3 சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃபிர்ம்வேருங்கிறது என்னென்னா, நீங்கள் அந்த மொபைலுக்கு இன்ஸ்டால் பண்ண போகிற ஒரு என்ன சொல்கிறது, ரோம்னு சொல்லலாம். ரோம்னா என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், OS. அந்த மொபைலில் என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. ரூட் பண்ணிட்டா நம்ம வந்து ஆண்ட்ராய்டில் iOS இன்ஸ்டால் பண்ணுறதுக்குலாம் வழி இருக்குது. பட் அதை நான் சொல்லலை. நார்மலாக நீங்கள் வந்து இதில் வந்து இப்போ ஆண்ட்ராய்டே வந்து ஃப்ளாஷ் பண்ண போகிறீங்க, ஆண்ட்ராய்டு OS நீங்கள் போட போகிறீங்க. பட் வேறு OS போட போகிறீங்களா, அதே OS போட போகிறீங்கன்னா, ஸோ அதுதான் அதோட ஃபிர்ம்வேரை நம்ம எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறதுனா, ஆன்லைனில் போய்ட்டு இப்போ உதாரணத்துக்கு சாம்சங் கேலக்ஸி S10ன்னு இருக்குன்னா, அந்த S10க்குன்னு சம்திங் GT சம்திங் ஏதோ மாடல் நேம்ஸ் வரும். அந்த மாடல் நேம் போட்டு கரெக்டாக வந்து அந்த மாடல் நேம் எக்ஸாம்பிள் அதான் GT S1010 சம்திங் வந்துடுச்சுன்னா அந்த நம்பரை போட்டு ஃபிர்ம்வேர் அப்படின்னு போட்டால் போதும். டவுன்லோட் ஃபிர்ம்வேர் ஃபார் அந்த மாடல் நேம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வர பல லிங்க் வரும். அதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் போய் நீங்கள் அந்த ஃபிர்ம்வேரை டவுன்லோட் பண்ணிடலாம். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய மாடல் மொபைலாக இருந்துச்சுன்னா, இது வந்து எல்லா மொபைலுக்கும் ஓகேவா, சரியா, நான் S10ங்கிறதுனால S10க்கு மட்டும் எடுத்துக்காதீங்க, எல்லா மொபைலுக்கும் சரி. இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடு அதில் பார்த்தீங்கன்னா, அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதான் கிட்டத்தட்ட அது ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 GB இருக்கும், 1 GB இருக்கும், 700 MB இருக்கும், 3 GB கூட இருக்குது. ஸோ ஒவ்வொரு மொபைல்ன்ற மாடலை பொறுத்து இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி தனியாக வச்சுருங்க. அது வந்து ரேர் ஃபைலாக டவுன்லோட் ஆகும். அது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். பண்ணால் நிறைய ஃபைல் உள்ளே வந்து ஒரே ஃபைலாக இருக்கான்னு பாருங்கள். ஒரே ஃபோல்டராக இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்படி உள்ள ஒரே ஃபோல்டராக இல்லை, ரேர் ஃபைல்குள்ளே ஒரே ஃபைலாக இல்லாமல் நிறைய ஃபைல்ஸ் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தேவையில்லை, ஓகேவா. அது ஒரு தனியாக ஃபைலாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் டூல் தேவை. இப்போ எப்படின்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாடலுக்குலாம் ஒவ்வொரு கம்பெனிக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் டூலுங்கிறது ஒன்று மாறும். இப்போ உதாரணத்துக்கு சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா சாம்சங் கிட்டு அந்த மாதிரி ஒரு டூல் இருக்குது. ஸோ அதேமாதிரி ஒவ்வொருவங்களுக்கும் வெறும் ஃப்ளாஷ் டூல் அப்படிங்கிற மாதிரி க்ரீன் கலரில் சிம்பிள் இருக்கும். இதேமாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு ஃப்ளாஷ் டூல் யூஸ் ஆகும். ஸோ அதுவும் நீங்கள் ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. ஜஸ்ட் இன்டர்நெட்டில் போய்ட்டு டவுன்லோட் ஃப்ளாஷ் டூல் ஃபார் ரெட்மி, டவுன்லோட் ஃப்ளாஷ் டூல் ஃபார் சாம்சங் அப்படின்னு போட்டிங்கனாலே போதும். இல்லாட்டி மாடல் நேம் டவுன்லோட் ஃப்ளாஷ் டூல் ஃபார் ரெட்மி நோட் 5 ப்ரோ, இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கனாலே போதும். அதோட ஃப்ளாஷ் டூல் நிறைய லிங்க் வரும். அந்த ஃப்ளாஷ் டூலையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃப்ளாஷ் டூலோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 MBயில் இருக்குது, 2 MBயில் இருக்குது, 3 MBயில் வரும், 700 KB 600 KB இந்த மாதிரி தான் வரும் ஃப்ளாஷ் டூல். ஏன்னா இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி அந்த ஃப்ளாஷ் டூலுங்கிறது. அந்த டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம மொபைலை ஃப்ளாஷ் பண்ண போகிறோம், ஓகேவா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா USB சப்போர்ட்டட். என்னன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து அந்த மொபைல் வந்து சப்போர்ட் ஆகும் எப்போனா, நார்மலாக நம்ம கம்ப்யூட்டர் வந்து இல்லை நம்ம மொபைல் ஆனாக இருக்கும் போது அந்த மாதிரி நேரத்துலலாம் ஆகும். பட் நம்ம மொபைலை ஆன் பண்ண போகிறது ரெக்கவர் மோடில் ஆன் பண்ண போகிறோம். அது ஒரு விஷயம், அதுதான் வந்து ஆன் பண்ணுற மோடுன்னு சொன்னேன். அந்த ரெக்கவர் மோடில் ஆன் பண்ணால் தான் நம்ம ஃப்ளாஷ் பண்ண முடியும் நம்ம மொபைலை. ஒன்று ரெக்கவர் மோடில் பண்ணலாம், இல்லாட்டி DFU மோடில் பண்ணலாம். இந்த 2 மெத்தட்லையும் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அது ஆன் பண்ணுற விஷயம். ஸோ இப்போ DFU மோடுங்கிறது ஏதோ ஒரு பட்டன் அழுத்தி ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெக்கவர் மோடுங்கிறது ஒரு பட்டன் அழுத்தி ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதையும் நீங்கள் வந்து ஈஸியாக இன்டர்நெட்லேயே போய் போட்டு பார்க்கலாம். ஹவு டு ஆன் ரெக்கவர் மோட் இன் சாம்சங் கேலக்ஸி S10 ரெட்மி நோட் 5 ப்ரோ, இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கனாலும் அதுக்குள்ள ஆப்ஷனும் வந்துருக்கு. எல்லாமே கூகுள்லேயே இருக்குது, ஓகேவா. ஸோ இல்லாட்டி ஒரே தெரியும் ஹவு டு ஃப்ளாஷ் சாம்சங் கேலக்ஸி S10னா எல்லா சாஃப்ட்வேரும் உங்களுக்கு எல்லா லிங்கோட எல்லாமே ஈஸியாக வந்துடும். ஸோ மோஸ்ட்லி நிறைய இடத்துல மொபைல் ஷாப்பில் கூட இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் இடையில இதை தானே சொல்லிட்டு இருந்தேன், USB. ஸோ வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு அந்த ரெக்கவர் மோட் DFU மோடுங்கிறது பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து அந்த USB சப்போர்ட்டட் சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்ம மொபைல் வந்து கம்ப்யூட்டரில் என்ன சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஃப்ளாஷ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் சொன்னேன், அந்த ஃபிர்ம்வேர் எடுத்தாச்சு, ஃப்ளாஷ் டூல் எடுத்தாச்சு, அந்த USB ஃபைலும் எடுத்தாச்சு.
அந்த யூஎஸ்பி ஃபைலை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஏன்னா யூஎஸ்பி சப்போர்ட் நம்ம எந்த மொபைல் பண்ண போகிறோமோ அந்த பிராண்டோட யூஎஸ்பி இதை சப்போர்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு சாம்சங்னா சாம்சங் யூஎஸ்பி ஃபைல் இருக்கும், அதையும் நெட்லைட் போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணணும் உங்கள் பிசியில். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா அந்த சாம்சங் யூஎஸ்பி ஃபைலை இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா சாம்சங்கில் எந்த மொபைலில் நீங்கள் வேணாலும் ஈஸியாக நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்காக அது வந்து ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சில வேறு மெத்தட் இருக்குது, அதை நீங்கள் நெட்லேயே போட்டு பார்த்து தெரிஞ்சுங்க. அப்படி இல்லை அதுக்கு தனி வீடியோ வேணால் கீழே சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். அது யூஎஸ்பியில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படி நெட்டில் போட்டாலே வரும் கண்டிப்பாக. சின்ன கூட விஷயம் தான், ஒரு 2 நிமிஷம் வீடியோ தான் நான் பண்ணாலும் பண்ணுவேன். அதை இதுலேயே சொன்னால் வீடியோ லென்த்தாக போயிடுங்கிறதுனால சொல்கிறேன். ஸோ அதுக்கு வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டாலே போதும், நம்ம மொபைல் வந்து ஆஃபில் இருக்கும் போதே வந்து நம்ம என்ன சொல்கிறது கம்ப்யூட்டர் வந்து ரெகனைஸ் ஆகும், நம்ம மொபைலை வந்து இது பண்ணிக்கும், அக்செப்ட் பண்ணிக்கும். இதுதான் ஒரு விஷயம், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் நம்ம மொபைலை வந்து ரெக்கார்ட் மோடில் ஆன் பண்ணணும். ஒரு மொபைலுக்கு சில மொபைல் கம்பெனியில் சில மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் ஒயரை மாட்டி விட்டுட்டு பண்ணிட்டு அந்த மெத்தடில் ஆன் பண்ணால் தான் ஆன் ஆகும். சில மொபைலில் மாட்டாமே ஆன் பண்ண ஆன் ஆகும். சில மொபைலில் பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணுன்னா அதில் போய்ட்டு என்ன செய்யணும்னா நம்ம சாஃப்ட்வேர் அந்த ஃபிர்ம்வேர்னு ஒன்று ஏற்றணும் இல்லையா. கிட்டத்தட்ட நான் அதை ஓப்பன் பண்ணணும்னு சொன்னது சாஃப்ட்வேர் எதுனா அந்த ஃப்ளாஷ் டூவில் தான் நான் அதை ஓப்பன் பண்ணணும்னு சொன்னேன் சாஃப்ட்வேர். அந்த 700 KB இருக்கும், 1 MB 2 MB இருக்குன்ற இல்லையா. அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு என்ன சொல்கிறது இந்த இதை போடணும். அதுக்கு முன்னாடி இது கொடுக்கணும், ஸ்டார்ட் கொடுத்தா நம்ம மொபைல் வந்து அதில் இதாகும், கனெக்ட் ஆகும். அந்த சாஃப்ட்வேரோட நம்ம மொபைல் கனெக்ட் ஆகிடும். ஆஃபில் இருக்கும் போதே கனெக்ட் ஆகும். இங்கே ரெக்கார்ட் மோடில் ஆனில் இருக்கணும், அப்போ தான் அங்கே கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகிடுச்சுன்னா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க, அந்த ஃபிர்ம்வேர் எடுத்து இங்கே இது உள்ளே போட போகிறீங்க. சும்மா ட்ராக் பண்ணி போட்டாலும் சரி, அதில் ஓப்பன் வித் கொடுத்து போட்டாலும் சரி தான். மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் ஒரே மெத்தட் தான், ஆனால் என்ன சாஃப்ட்வேர் டிசைன் தான் மாறும், ஃப்ளாஷ் டோட டிசைன் தான் மாறும், ஓகேவா? ஸோ அதை எடுத்து போட்டுட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ரெக்கார்ட் என்ன சொல்கிறது லோடிங் ஆகும். லோடிங் ஆகி ஃப்ளாஷிங் ஃபினிஷ்ட். ஸோ அவ்வளோதான், தட்ஸ் ஆல். உங்கள் மொபைலும் ஃப்ளாஷ் ஆகிடும். ஸோ கொஞ்ச நேரம் உங்கள் மொபைலில் கொஞ்ச நேரம் லோடிங் ஆகிட்டு ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகுது தான் ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகும், கொஞ்ச நேரம் லோடிங் ஆகி ஆனோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலும் ஃப்ளாஷ் ஆகிருக்கும், ஓகேவா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துச்சுன்னா மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா கண்டிப்பாக டவுட் வரும், ஃப்ளாஷ் பண்ண தெரியாதவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக டவுட் வரும். நிறைய பேருக்கு ஃப்ளாஷ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது, அவங்களுக்கு ஃப்ளாஷ்னா என்னன்னு தெரியும்னா அதுக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக எடுத்து ஒரு வீடியோ போகிறேன், ஃப்ளாஷ்னா என்ன, வாட் இஸ் ஃப்ளாஷ் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ எடுத்து போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.